கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருபை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து மிகவும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள், வாட்ஸ்அப் மூலமாகவும் SMS மூலமாகவும் நீங்கள் அனுப்புகிற தகவல்கள், கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள், இவைகள் எல்லாம் எங்களை கர்த்தருக்குள்ளே மிகவும் உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகமும் பரிசாக பெற உங்களை அன்போடு கூட நான் ஊக்கப்படுத்துகிறேன். இந்நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசத்தின் இயக்குனரும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தை போதித்து வருகிறதுமான போதகர் டாக்டர் பிலமோன் ராஜா ஐயா அவர்கள். ஆண்டவராகிய பரிசுத்த இயேசு என்ன போதித்தார்? அவர் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் போதனையை எல்லாருக்குமாக அவர் கொடுத்தார். அவர் வாழ்ந்த யூத நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் இருக்கிற எல்லாருக்குமாக அவருடைய போதனை அமைந்திருந்தது. அவருடைய போதனை உற்று நோக்கும் பொழுது உச்சபட்ச மிக உன்னதமான ஒழுக்க நெறியை மையமாக வைத்து அவர் போதித்தார். எளிமையுள்ள வாழ்க்கையை பற்றி அவர் போதித்தார், மனத்தாழ்மையை பற்றி அவர் போதித்தார், தூய்மையை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி அவர் போதித்தார், இரக்கம், கருணை இவைகள் இருக்க வேண்டும் என்று போதித்தார், பொறுமை இருக்கும்படியாக அவர் போதித்தார், பொறுத்தருளும் தன்மை, அதாவது மன்னிப்பு இருக்கும்படியாக அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று போதித்தார். ஆண்டவராகிய இயேசுவினுடைய போதனைகள் நிச்சயமாக அது கவனம் செலுத்தி பயிற்சி செய்யப்படும் பொழுது அவர் என்ன போதித்தார் என்பதை கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் பயன்படுத்த அது மாபெரும் ஏதுவாக இருக்கும். அன்புடையவர்களாக இருக்க சொன்னார், அன்பு செய்ய சொல்லி அவர் சொன்னார், நம்பிக்கை கொள்ள சொன்னார் விசுவாசம் உள்ளவர்களாக. ஆனபடினாலே இயேசு போதித்த இவைகளை நாம் தியானம் செய்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நன்மையுள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனமானது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாக்கியவான் என்ற நிலைமை அடைவதற்கு, பரலோகத்தில் அவர் ஒருவருடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு, மோட்சத்தில் ஒருவருடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு, ஆத்மாவிலே ஆவிக்குரிய நிலையிலே எளிமையுள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியம் என்று அவர் போதித்திருக்கிறார். ஆவியில் எளிமை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளும்படியாக இருந்தால் தாழ்மையாக இருப்பது, இது ஆவியின் எளிமை நிலையை பற்றி, ஏழை நிலையை பற்றி சொல்லுகிறது. இதில் என்ன பயன்னா, ஒரு ஆன்மீகவாதியாக ஒரு ஆவிக்குரிய நபராக இருந்தால் கடவுளிடத்தில் நெருங்கி சேர முடியும். சக மனிதரிடத்திலும் நாம் தாழ்மையும் எளிமை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களோட நாம் ஈடுபாடு உள்ளவர்களாக பழகுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனுடைய விளைவு பாவ மன்னிப்பை அவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய குணம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை சந்திக்க விரும்புகிறவங்க அவர்கள் முதலாவது தங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதய தூய்மை, பரிசுத்தம் உள்ள இதயம். அன்பு கூறுவதற்கு பின்னே ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் அது தூய்மை இல்லாத அன்பு. யாரோ ஒருவர் நம்மிடத்திலே அன்பு வைக்கிறார்கள், அவர்கள் நம்மிடத்தில் உள்ள குறை நிறைவுகளை சொல்லும் பொழுது அவர்களை நாம் வெறுக்காமல் இருப்பதுதான் நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறுவது. அன்பு என்பது பரிசுத்தத்தினுடைய முழு பலத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த முழு பலமாகிய அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு இதய சுத்தம் அவசியமானது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் போதனையின் அடிப்படை கொள்கை. கிறிஸ்துவின் நேரடியான உபதேசங்கள், போதனைகள் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இருக்கிறது. அதை ஆழமாக
திரும்பி திரும்பி படித்து கிறிஸ்துவை போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக என்று சொல்லி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த பாடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற உயர்ந்த ஆசிரியர், தலையாய ஆசிரியர். He is a master teacher, the holy Lord Jesus Christ. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு எப்படி போதித்தார், என்னவெல்லாம் போதித்தார், ஏன் போதித்தார் என்ற கேள்வியுடனே நாம் கடந்த பாடத்தை துவங்கினோம். பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு எப்படி போதித்தார் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் இப்படி அழகாக சொல்லப்படுகிறது. அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராக அவர் போதித்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையினுடைய அடுத்த பகுதியாக இன்று நாம் இயேசு என்ன போதித்தார் என்பதை கவனிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவை போல மாறுவதான நம்ம எல்லாருடைய ஆசை. அவரை போல உருமாறுவது, அவரை போல நாம் மறுபடி பிறந்ததின் மூலமாக அவருடைய அந்த தெய்வீக குணங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்வதுதானே நம்முடைய குறிக்கோள் நோக்கமாக இருக்கிறது. பாகுபாடு இல்லாமல் போதித்தார். எல்லாருக்குமாக செய்தியை அவர் கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மாத்திரம் என்று அல்ல, அப்படி தெளிவாக அவர் போதித்தார். இயேசுனுடைய போதனையினுடைய உச்சபட்ச காரியம் என்னவென்றால் the moral life, ஒழுக்க நெறி சார்ந்த கொள்கைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமை, ஏழ்மை என்பது என்னிடத்தில் இல்லை என்பதை அது ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப ஏழை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒன்று அவரிடத்தில் குறை இருக்கிறது என்ற அர்த்தம் தானே. அப்போ இங்கே இயேசு சொல்லி கொடுக்கிறார், ஆவியிலே, ஆன்மீக வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் குரு, நான் பெரிய ஆள், என்கிட்ட எல்லாரும் கற்றுக்குங்க அப்படின்ற எண்ணத்தோடு நாம் இருக்கக்கூடாது. நான் தான் போய் இறைவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், வார்த்தையினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மை நமக்கு தேவையாக இருக்கிறது. எளிமை, மனத்தாழ்மை, இந்த 2 குணங்கள் இதை சேர்ந்த ஒன்று நம்மை மனிதரிடத்திலும் நெருங்கி சேர வைக்கிறது, நம்மை படைத்தவரிடத்திலும் நெருங்கி சேர வைக்கிறது. ஆனபடியினாலே ஒருபடி இறைவன் விரும்புகிற அந்த நிலைக்கு நெருங்கி செல்ல விரும்புகிறவர்கள் எளிமையாகிய தாழ்மையை தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாய்நாளை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நபரிலும் இந்த தெய்வீக குணங்களானது நிரப்பப்படுகிறது. அப்படி என்றால் இதை பத்திரப்படுத்தி வளர்ப்பதும் அது முடியாது என்று விட்டு விடுவதும் நம் கரங்களிலே இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த 5ஆம் 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் உற்று நோக்குனீங்கன்னா மனுஷனுடைய மையமானது இதயமாகிய இருதயம். அந்த இருதயத்தை பத்திரப்படுத்தி சொல்லிதான் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பரிசுத்தம் என்றால் அசுத்தம் இல்லாதது, பரிசுத்தம் என்றால் கலப்படம் இல்லாதது, பரிசுத்தம் என்றால் முழு வல்லமையும் நிறைந்த ஒன்று. அது சக்கை அல்ல, கூடு அல்ல, அதற்குள்ளே நிறைந்து இருக்கிற ஒன்றுதான் பரிசுத்தம் என்ற தூய்மையாக இருக்கிறது. அப்ப அது எங்க இருக்கணுமா? இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இருதயம் என்ற மூளை என்ற ஆன்மா என்ற மனசாட்சி என்ற சிந்தனை என்ற எண்ணங்கள் என்ற உணர்வு என்ற உணர்ச்சி என்ற இவையெல்லாம் கலந்திருக்கிற அந்த இடம் அல்லவா, அந்த இதயத்திற்குள்ளே தூய்மை என்ற பரிசுத்தம் அவசியமானது. ஏன் தெரியுமா? கடவுளை சந்திக்க அது நமக்கு உதவி செய்யும். யாராவது கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது அங்கே இருந்து விட்டு போகிறது. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுகிறது, தூய்மையான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம் இறைவனை சந்திக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அப்போ அவரை பார்க்கணுன்னா நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்ல. எந்த அளவுக்கு இருக்கணும்? அவர் அளவுக்கு நாமும் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆம், இந்த வாழ்க்கையை நாம் இங்கே வாழ்வோமே என்றால் மரணத்துக்கு பிற்பாடு அவரோட நித்தியமாய் அவருடைய பரிசுத்த இடத்திலே நாம் போய் வாழ முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இங்கே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பரிசுத்தமாக வாழ்கிறதெல்லாம் சுலபம் இல்லைங்க.
பரிசுமாக வாழ்கிறது, விழுந்து போகிறது, தூய்மையாக வாழ்கிறது, விழுந்து போயிடுறது, அதெல்லாம் முடியலைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது இயல்பு தான், இல்லை என்றல்ல. ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக்கொள்வோம், என்னை பலப்படுத்துகிற கடவுளாலே நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி என் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்து வரும் பொழுது அந்த முழுமையான பரிசுத்தத்தை அவர் எனக்கு தந்து அவரோடு என்னை அழைத்து செல்வார். அது வரைக்கும் பரிசுத்தமாய் நடக்க, பரிசுத்தமாய் சிந்திக்க, பரிசுத்தமாய் எண்ண, பரிசுத்தமாய் ஈடுபட அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சாத்தான் எப்பயுமே கடவுள் ஒன்று செய்ய முடியும்னு நம்மகிட்ட சொன்னா, சத்துருவானவன் அது முடியாது என்பதை தான் அடையாளம் காட்டுவான். ஏன்னா நமக்கு 2 கண் இருக்குங்க. இந்த உலக கண்ணை பேசவில்லை. ஒன்று ஆன்மீக கண், இன்னொன்று உடல் ரீதியானது. உடல் ரீதியான கண்ணின் பார்வை தான் நிறைய உலகத்தை சுற்றி பார்க்குது. அந்த பார்க்குறப்ப கடவுளுக்கு விருப்பமான வாழ்வது என்பது அசாத்தியம் என்பதை மனதிலே தங்க வைக்கிறது. ஆனால் இன்னொரு கண் இருக்குது, அது ஆவிக்குரியதை பார்க்கும், அது வசனத்தை பார்க்கும், அது புரிந்து கொள்ளும், அது நம்மாலே செயல்படுத்துவதற்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டும். அதனாலே ஆன்மீக வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆன்மீக கண் கொண்டு பார்க்கவும், இந்த உடல் ரீதியான கண்களினாலே பார்க்கும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் தவறி போவதற்கு ஏது உண்டு என்பதனாலே நாம் தோற்று போய் விடுவோம் என்று சாத்தான் சொல்லுகிறவைகளை நம்பாமல் இருக்க நாம் பயிற்சி செய்வோமாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கருணை என்ற இரக்கம். இந்த இரக்கம் என்பது யாருக்கு நாம் இறங்குகிறோமோ அவருடைய தகுதியை பார்த்து செய்வதல்ல, நம்மிடத்தில் இருக்கிற இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துவது. சில நேரத்தில் ஏன் இரக்கமாக கருணையாக இருக்க முடியலன்னா, அதை பெறுகிறவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றதுனால நாம் இரக்க குணத்தை குறைத்து கொண்டே வருகிறோமோ அல்லது இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறோமோ என்றும், கருணை காட்டுவதற்கு பிற்பாடு ஒரு எதிர்பார்ப்பை வைத்து கருணை காட்டுகிறதும் இன்று இரக்கம் காட்டுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இரக்கம் என்பது மிக அவசியமான ஒன்று. நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் தயவுசெய்து இந்த பகுதியை எடுத்து படித்து பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34லிருந்து 40 வசனங்களில் இரக்கம் செய்வதின் அவசியம் என்ன என்று இயேசு தெளிவாக அவர் போதித்திருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இரக்கம் காட்டுகிறவனுக்கு இரக்கம் காட்டப்படும், கருணை காட்டுகிறவனுக்கு கருணை காட்டப்படும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அப்ப நன்மையை விதைப்போம். அந்த நன்மையின் குணங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிப்படை போதனையிலே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு முறை நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியை சந்தித்து கேட்டபொழுது அவர் சொன்ன வார்த்தை, இந்த சத்தியாகிரக போராட்டம் நடத்தினேன் அல்லவா, அமைதியின் வழி போராட்டம், அதை முடிவெடுப்பதற்கு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கமும் எனக்கு உதவி செய்தது என்று அவர் சொன்னதாக அவருடைய சத்திய சோதனை நூலிலே எழுதியிருக்கிறார். மதுரையில் காந்தி மியூசியம் என்று நினைவகம் இருக்கிறது. அங்கே போனால் புதிய ஏற்பாடு அங்கே வைத்திருக்கிறார்கள், அவர் எழுதியும் வைத்திருக்கிறார். அப்போ இதை படித்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாரே. புதிய ஏற்பாட்டை படிக்கிற நாம் எவ்வளவு இதை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் பொறுமை வேண்டும், தொழிலிலே பொறுமை வேண்டும், உறவுகளிலே பொறுமை வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை செய்து முடிப்பதிலே பொறுமை வேண்டும். சில நேரம் சில பேர் இப்படி இருப்பாங்க, காலையில் 9 மணிக்கு வந்தேன், சாயங்காலம் 4 மணிக்கு, இதில் இடையில சாப்பாட்டு நேரம், மீதி காரியம், அது வரைக்கும் என்ன முடியுமோ முடிச்சுட்டு போயிட்டேன், அது நல்லது தான், இல்லை என்றல்ல, நீ என்ன கொடுக்குறையோ அதுக்கு வேலை பார்த்துட்டு போகிறேன். இயேசுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய காரியங்களை பொறுமையாக பொறுப்பாக செயல்படும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். பதறாமல் சிதறாமல் வாழ வேண்டும், அதற்கு பொறுமை தேவையாயிருக்கிறது. பதறுகிறவன் சிதறி போய்விடுவான், எதையும் கடைசியிலே ஒழுங்காக செய்ய முடியாது. பொறுமைக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் ஒன்றை சொல்லுகின்றேன். கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் பெற்றாரானாலும் ஆசிரியரானாலும் மாணவர்களானாலும் ஒரு நாட்டின் தலைவனானாலும் நாட்டின் குடிமக்கள் ஆனாலும் சரி, பொறுமை அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறாதார் காடாழ்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மில் அநேகர்
நம்ம ரொம்ப பொறுமை உள்ளவங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். உண்மைதான், நம்ம எல்லாரும் பொறுமை உள்ளவங்க தான். முந்திய விட இப்போ நாம் தேவலாம் தான், அது ஒன்றும் தப்பான எண்ணம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் உபதேசமாகிய இந்த போதனை சொல்லுகிறது அல்லவா, அந்த பொறுமை, அந்த அளவுக்கு நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது பொதுவாகவே வயசாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது இயல்பு. ஏன்னா வாழ்க்கையில் பட்ட அடி அனுபவங்கள், கற்றுக்கொண்டவைகள் எல்லாம் மனிதன் என்ன செய்யும், அவசரப்படாமல் வைக்கும். ஆனபடியினாலே பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொறுமையை அளந்து பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இதை மாதிரி நடந்தால் பொறுமையாக இருக்கிறேன், அவங்க அதை மாதிரி நடந்தால் அவங்க பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் அளந்து பார்ப்போம். ஆனால் பிரியமானவர்களே, பைபிளில் கிறிஸ்து சொன்ன பொறுமை என்பது எப்படிப்பட்டது என்ற அந்த அளவுகோலை வைக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பொறுமை என்பது நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மால் நன்மை உண்டாக வேண்டும். அது நம் குடும்பமாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆம், நான் பொறுமையாய் இருக்கிறேன் என்பதை எப்படி அடையாளம் காண முடியும் என்று ஏசாயா சொன்னதிலிருந்து இயேசுவின் பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்ல குடும்பம் தாங்க ஒரு நல்ல தெரு, ஒரு நல்ல தெரு தாங்க ஒரு நல்ல கிராமம், நல்ல கிராமங்கள் தாங்க ஒரு நல்ல ஊராட்சியோ நகராட்சியோ. நல்ல நகராட்சியோ ஊராட்சியோ பேரூராட்சியோ நல்லதாக நிறையா இருந்தால் அதெல்லாம் சேர்ந்தது ஒரு பெரிய மாநகராட்சியாக மாறுகிறது. அப்படி நல்ல மக்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த நாடும் நல்ல நாடாக இருக்கும். மனிதர்களாக எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு எண்ணம் உண்டுங்க, யாரும் என்கிட்ட பொறுமை இல்லாமல் நடக்கக்கூடாது, யாரும் என்னையே கோச்சிக்கக்கூடாது, யாரும் என்னையே குறை சொல்லக்கூடாது, யாரும் என்னையே வெறுத்துடக்கூடாது, யாரும் என்னையே ஏமாத்திடக்கூடாது. நல்ல குணம். இயேசு சொல்கிறாரு, மற்றவர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள் என்ற கோல்டன் ரூல் போட்டிருக்கிறார். அதை கொஞ்சம் தீவிரமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவருடைய குணம் எதை அவர் போதித்தார் என்று நாம் அடுத்து கவனிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். பொறுத்தருள்க, மன்னிப்பு என்ற இந்த வடமொழி வார்த்தையினுடைய தமிழ் வார்த்தை பொறுத்தருள்க, பொறுத்து கொள்ளும் தன்மை. இதை அழகாக பேசுகிறார். மன்னிப்பது, பொறுத்து விடுவது, விட்டு விடுவது. மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், அவர்கள் செய்த பிரச்சனையை நீங்கள் பொறுத்து கொள்வீர்களே என்றால், தீமையை பொறுத்து கொள்வோமே என்றால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறார். நீ எதை கொடுக்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய், நீ எதை விதைக்கிறாயோ அதையோ அறுப்பாய். ஆனபடி நாங்களே மனிதர்களுடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், அது நமக்கு திரும்பி பிரதிபலனாக வந்து சேரும். இயேசு பாவங்களை மன்னிப்பவராக இருந்தார். நம்மை போலவே அவர் எல்லாரையும் மன்னிக்க விரும்புகிறார். அப்படி என்றால் நாமும் அவரை போலவே மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன் மன்னிக்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை? கோபத்துடனும் கசப்புடனும் வெறுப்புடனும் வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோம். யாரோ செய்ததினாலே அவர் மீது கோபம், ஏதோ ஒன்று நடந்ததினாலே அதனுடைய கசப்பு, ஏதோ ஒன்று கொடுமையான தீமை நமக்கு வந்ததினாலே வெறுப்பு, இவைகளை நமக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இது சரியானு யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் எதையோ ஒரு தீமையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால் நமக்கு அவங்க மேலே கோபம், அவங்க மேலே கசப்பு, அவங்க மேலே வெறுப்பு, அவங்கள பொறுத்து கொள்ள முடியலை. சரி, நீதியாய் நியாயமாய் மனதை திறந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு இதை செஞ்சவங்க எங்கே இருக்கிறாங்க? இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அதனாலே பாதிக்கப்பட்டவங்க யார்? நாம். அந்த பாதிக்கப்பட்டதில் நம்ம ரொம்ப பலவீனமாவோம். எப்போ? அவங்க செஞ்சதை நினச்சி பார்க்கும் பொழுது, அவங்க மேலே கோபமாக இருக்கிற வரைக்கும்.
அதன் நிமித்தம் கசப்பாக இருக்க வரைக்கும், அதன் நிமித்தம் வெறுமையாக இருக்க வரைக்கும். இப்போ இயேசு சொல்லுகிற போதனை என்ன நினச்சி பாருங்களேன். நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க கோபத்தை எடுத்துட்டா, கசப்பை எடுத்துட்டா, வெறுப்பை எடுத்துட்டா, அவங்கள மன்னிச்சிட்டா, அவங்கள பற்றிய சிந்தனையே வராது. நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அவங்க தீமை செய்தது என்னமோ உண்மைதான், அதை விட நமக்கு நாமே அதிகமாய் தீமை செய்கிறோம். காரணம், நமக்கு பொறுத்தருள்கின்ற மன்னிக்கிற குணம் இல்லாததுனாலே. ஏன் மன்னிக்கலைன்னா அவங்க மேலே கோபம் இருக்கிறதுனால. ஏன் அவங்க மேலே கோபம் இருக்குன்னா அவங்க செய்த செயலினுடைய கசப்பு நமக்குள்ளே இருப்பதுனால. கசப்பும் வெறுப்பும் கோபமும் சேர்ந்து பிறரை மன்னிக்க முடியாத அளவுக்கு நம்மை தள்ளிவிடுகிறது. அதனுடைய விளைவு என்னவென்றால் அது நமக்கே தீமையாக மாறுகிறது. இதை மாற்றுன்னு இயேசு தன்னுடைய போதனையிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த மன்னிப்பு என்ற பொறுத்தருள்தலை ஏன் இயேசுவின் போதனையில் சேர்க்கிறாரே என்றால், சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கை மனிதனுக்கு தேவை. அமைதியும் மகிழ்ச்சியும் உள்ள ஒரு வாழ்க்கை தேவை என்றால் நமக்கு எதிராக நடப்பவைகளை, அந்த எண்ணங்களை, நிகழ்வுகளை, அதன் பாதிப்பினாலே வருகின்ற உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தி வெளியேற்றி விட்டோமே என்றால் நம் வாழ்க்கை நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் உள்ளதுமாக இருக்கும். இது பெரிய மருந்துங்க. இது ஒரு சிறந்ததாக இருக்கிறது. அதனால தான் அழகாக சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உள்ள உண்மையும் உள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ முதல்ல நாம் என்ன செய்யணும்னா, கடவுளே, என்னை படைத்தவரே, உமக்கு விருப்பம் இல்லாத நான் இதெல்லாம் செய்தேன், சும்மா நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கங்கன்னு கேட்கறதுக்கு பேர் மன்னிப்பல்ல. ஒவ்வொன்றாக சொல்லி இனி நான் இதை செய்ய மாட்டேன், என்னை பொறுத்தருளுக என்று அவரிடத்திலே கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணம் என்னவென்றால் மன்னிப்பது, பொறுத்தருள்வது. நமது குணமும் அவரை போலவே பொறுத்தருள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொறுமை வேற, பொறுத்தருள்தல் வேற. இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொலோசையர் 3:12-13 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவின் போதனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எதுக்கு இங்கே நிருபத்துக்கு வந்தோம் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். நல்லதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்து இந்த பூமியிலே உடல் உருவிலே வாழ்ந்த பொழுது அதெல்லாம் போதிச்சாரு. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்படி கிறிஸ்தவர்களாக மாறின மக்கள் கொலோசே என்ற ஒரு பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள். அப்போ அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் இந்த கடிதத்தை எழுதுகிறவர். என்ன சொல்றார்? நீங்கள் கொலோசிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் பரமபிதாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். அவர் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கிறாருங்க. சரி, பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையையும் அமைதியையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. அப்ப இயேசு சொல்லி கொடுத்ததெல்லாம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்து அதன்படி நடக்க அவர்களுக்கு பயிற்சிக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ இயேசு மாத்திரம் போதிச்சுட்டு போயிட்டாரு, அதன்படி யாருமே நடக்கலைன்ற எண்ணம் வர வேண்டாம். ஆனாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அதன்படி வாழ முயற்சி செய்த மக்கள் முதல் நூற்றாண்டிலே இருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு அவைகள் மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டப்பட்டபடியினாலே இன்று வாழ்கிற நமக்கும் இது மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவர் எப்படி சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், இருக்கத்தானே செய்யுது. மாமனார் மாமியார், தாய் தகப்பன், கணவன் மனைவி, பிள்ளைங்க பெற்றார், முடியலன்றோம். அப்போ அவர் சொல்லி கொடுக்கிறார். சரி, இது எப்படிங்க முடியும்? கிறிஸ்து உங்களை பொறுத்தருள்வதை போல அல்லது கிறிஸ்து உங்களை மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பா, கிறிஸ்துவின் மன்னிப்பை போல சொல்றாரு. அப்போ ஸ்கேல் எவ்வளோ பெருசு, அளவின் நீளம் எவ்வளோ பெருசு, அகலம் எவ்வளோ பெருசு. நேத்தானே செஞ்சேன், இன்னைக்கு திரும்பி அப்படியே செய்கிறாங்களே, இதை விட்டால் நாளைக்கு அப்படி தானே செய்யும். இல்லை,
கிறிஸ்துவை போல. சிலுவையில் அடித்து மரத்தில் எடுத்து தூக்கி நிறுத்தி இருக்காங்க. இரத்தம் வழிகிறது, மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார் அவர், பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே அவர்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார். சாதாரணமான காரியம் அல்ல. கிறிஸ்துவின் போதனையில் அடுத்த காரியம் என்னவென்றால், அவர் எதை போதித்தாரே என்றால் அன்புடைமை, அன்பு கூறுதல், அன்பை கொடுப்பது. இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 39 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. எப்படி இதெல்லாம் வளர்த்துக் கொள்வது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் அடிப்படை என்னன்னா அன்பு தாங்க. அந்த அன்பை எங்கிருந்து ஆரம்பிக்க சொல்றார்னா, உன்னை படைத்த கடவுளிடத்தில், நீயாக தேடுகிற இடமல்ல, உன்னை படைத்த கடவுளிடத்தில், உன்னை பரிசுத்தமாக்கின கடவுளிடத்தில், அவரிடத்தில் முழு மனசோட அன்பு வையி, முழு ஆத்மாவோட அன்பு வையி, முழு இதயத்தோட அன்பு வையி. கடவுள்கிட்ட முதல்ல வைக்கணும். அதே அளவை கொண்டாந்து யாருக்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம்? சக மனிதர்களிடத்திலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு பரலோக கடவுளையும் சக மனிதர்களும் அன்பு கூறுங்கள், அன்பு கூற வேண்டும் என்று அவர் சவால் விடுத்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய இந்த போதனையை நாம் ஆழமாக அகலமாக தெரிந்து கொள்ள நம்மை பலப்படுத்துவோமாக. அடுத்து வருகிற பாடத்தில் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இயேசு யார்? அவர் ஏன் இங்கு வந்தார்? இங்கு வந்து அவர் என்ன செய்தார்? அவர் செய்ததினாலே யாருக்கு எந்த பலன் என்ற நிலையிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவர் போதித்தார். அவர் என்ன போதித்தார் என்று கவனிக்கும் பொழுது, எவ்வித பாகுபாடின்றி எல்லாரையும் சமமாக பாராட்டும்படியாக அவர் வாழ்ந்தார். ஒழுக்க நெறியுள்ள காரியங்களை அவர் போதித்தார். எளிமை, தாழ்மை என்பதை அவர் போதித்தார். தூய்மை, பரிசுத்தத்தை பற்றி போதித்தார். சாத்தான் சொல்லுகிறான், பரிசுத்தமா வாழ முடியாது இந்த உலகத்தில் என்று சொல்லி சொல்லி நம்மை கடினப்படுத்துகிறபடியினாலே எப்படி வாழ முடியும் என்று அவர் சொன்னதை நாம் கவனிப்போம். கருணை காட்ட சொல்லியிருக்கிறார், இரக்கம் காட்ட சொல்லியிருக்கின்றார், அதனுடைய அவசியத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். பொறுமை தேவை, சாந்த குணம் தேவை, அமைதலான குணம் தேவை என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். பொறுத்தருள்கின்ற, மன்னிக்கிற குணம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவர் அதை செய்தார். பரமபிதாவும் நமக்கு அதை செய்திருக்கிறார். ஆனபடியினாலே செய்ய சொன்னார். கோபத்துடனும் கசப்புடனும் வெறுப்புடனும் வாழும் வரைக்கும் யாரையும் மன்னிக்க நமக்கு மனம் இடம் கொடுக்காது. அப்போ நாம கோபம், கசப்பு, வெறுப்பை வைத்துக் கொள்வதற்கு காரணம் அடுத்தவங்க நமக்கு செய்த தீமை என்றால், நாம கடவுளுக்கு விரோதமாய் செய்த தீமையை அவரும் மனதிலே வைத்து கொண்டிருப்பார் என்றால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை யோசித்து பார்த்து, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று அவர் சொன்னதை நாம் நினைவு கூர்வமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய குணமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த, பிரிய, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு நாம் இந்த குணங்களை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பு கூற சொன்னார். அந்த அன்பு கூறுவதன் நிமித்தமாக அவரை போல அன்புள்ளவர்களாய் நாம் காரியங்களை செய்வதற்கு உன்னதத்தின் தேவன் நமக்கு வேத போதனையின் மூலமாய் துணை செய்வாராக. அன்பானவர்களே, இன்னைக்கு கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் யாரை பாக்கியவான்கள் என்கிறது. கேள்வி மறுபடியும் சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் யாரை பாக்கியவான்கள் என்கிறது. இக்கேள்விக்கான பதில SMS மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கடிதங்கள் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி கிறிஸ்துவின் போதன்படி வாழ எல்லாவித பலத்தையும் கிருபையும் தந்தல்வாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.